பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நான் சரஸ்வதி விஜய். நான் வைஜெயந்தி மாலா. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவெல்லாம் பரீட்சைக்கு படிக்க வச்சு நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கிளம்பி எங்கே போகிறோன்னா ஷாப்பிங். எதுக்கு போகிறோன்னா எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சூப்பராக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து செலிப்ரேட் பண்ணலாம் பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். பிரசித்தியாவுக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. அவளுக்கு எக்ஸாம் கூட அவளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் அது ப்ரெஷர் தான். இவன் எப்போவுமே வந்து பேசப்படாத ப்ரெஷர் பேரண்ட்ஸ் சொல்கிறது தான். நம்மளால கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வச்சு அவங்க எக்ஸாம் எழுத வச்சு நல்லா எழுதிட்டோமா அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லி முடிக்கிற வரைக்கும், அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு மூச்சு நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். நாளை விட முடியுது. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் அவனை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு கோதுமை ரவை உப்புமா வந்து செஞ்சுருக்கோம். எனக்கு வந்து உப்புமானா பிடிக்காதுன்னா சொல்ல மாட்டேன், உப்புமானா பிடிக்கும். இந்த வெள்ளை ரவை உப்புமா வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்றபடி இந்த கோதுமை ரவை அதுக்கப்புறம் அரிசி உப்புமா இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நீ சாப்பிடுங்க. பிரசித்தியாவை கொண்டு ஸ்கூலில் இறக்கி விட்டாச்சு. ரோமா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டா. அப்பா வெளில போயிட்டு வரேன், நீ வீட்டில் பத்திரமா இரு. வீட்டுக்கு போகல கண்ணு, அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. சரி, ஜெம்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ அம்மாவோட பத்திரமா இரு. சரி வாங்கிட்டு வரேன், நீ வீட்டில் பத்திரமா இரு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் டே. சுந்தரம் ஹாஸ்பிட்டல் போனோம் ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக. பத்திரமா போயிட்டு வரேன், கீழே விழுக்காமல். ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன். நான் மட்டும் போனால் போதும். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐக்கு தான் சரசை கூப்பிட்டு போகணும் ஜிவிஎனுக்கு. இப்போ கிளம்பிட்டேன். 12:15 வந்தேன். இப்போ மணி 2:15 ஆயிடுச்சு. சில சமயம் இங்கே சீக்கிரம் பார்த்துக்கலாம், சில சமயம் ரொம்ப லேட் ஆகிடும். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து டேப்லெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காரு, சளிக்கும் சேர்த்து. வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம், சரியான பசி. நான் போகிறப்பயே சுட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இந்த குஸ்கா சிக்கன் எல்லாமே. சாப்பிட்டு போக சொன்னாங்க. நான் தான் போனோன்னே சீக்கிரம் வந்துடலாம். நேற்று எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனோம், ஒரு 20,000 ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா சரியான லேட்டு. எனக்கு மயக்கமே வந்துருச்சு பசியில், அந்த அளவுக்கு ஒரு லேட். சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் வரும், பல நேரத்தில் பசிக்க. ஏன் சரிம்மா? பிகாஸ் இன்னைக்கு கொக்கரக்கோ, அதனால தான் பசி. ஜென்ரலாக பசி ஞாபகம் வரேன்னா பசிக்காது. எனக்கு என்னமோ ரொம்ப உட்காந்துட்டு அதனால பசி அதிகமாகிடுச்சு. இது எங்கள் அத்தை செஞ்ச குஸ்கா, எங்கள் அம்மா செஞ்ச சிக்கன், இது சரசு செஞ்ச ஈஸியான ரெசிபி. ரைட்டா கரெக்டு தானே? ரோமா உன் ஹேர் ஸ்டைல் காட்டு. ஏன் ரோமாக்கு நான் அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரோமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேம்? சூப்பர் காம்பினேஷன் குஸ்கா அண்ட் சிக்கன். பிரசித்தியா எப்படி இருக்கு? பிரசித்தியா வந்து ஸ்கூல் டியூஷன் சேர்த்தியாச்சு. 4 to 5 ஸ்கூல் டியூஷன். 5:15 வந்தா, சாப்பிட்டா, டான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டா, போயிட்டு வந்து மறுபடியும் எக்ஸாமுக்கு படிக்க போகிறான். நல்லா இருக்கா? வாயே திறக்க முடியாத அளவுக்கு சிக்கன் 2 பல்லுக்கு நடுவுலையும் நாட்டியம் ஆடுகிறது. காலையில குஸ்கா செய்யறோம் நாங்க. இப்ப நான்வெஜ் இல்லையோ அப்படின்னு மூஞ்ச தொங்க போட்டே போனா. சிக்கன் நாட்டியம், கால் நாட்டியம் டான்ஸ் கிளாஸ் போனா. ஆமா, உங்க அப்பா வைத்தே நாட்டியம் ஆடும். வெள்ளி டான்ஸ். The next day. பிரசித்தியா குட் மார்னிங். எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? என்ன ரிவிஷனா? சூப்பராக படிச்சு எழுதணும். பிரசித்தியா சின்சியராக டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு நேற்று படித்து முடிச்சிட்டா. இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறா. லாஸ்ட் எக்ஸாம் இல்லை, டெஸ்ட்டு இல்லை, மிட் டேர்முக்கு முன்னாடி வர டெஸ்ட். எல்லா டெஸ்ட்டும் ஒழுங்காக எழுதியிருக்கல, எந்த டெஸ்ட்டும் அதே மாதிரி ஒழுங்காக எழுது. நீ எழுதிட்டு வந்தோடனே தான் நாங்கள் வந்து சரி உன்னை எழுதி படித்து அனுப்பிச்சி விட்டு நாங்கள் ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் முடிக்காமல் படி. நான் வந்து பிரசித்தியாக ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்னம்மா காலையில் செய்யணும் அதே வச்சு கொடுத்துருவேன். ஸோ எங்களுக்கும் அதே மத்தியானம் வச்சுக்குவேன். ஏன்னா என்னால் ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சுட்டு முடியாது. டிஃபனு லஞ்ச் எல்லாம் மார்னிங் முடிச்சுக்குவேன். பட் இந்த மம்மிக்காரு பார்த்தீங்கன்னா அழகாக இவளுக்காக வந்து இந்த மினி இட்லிலாம் ஊற்றி இவளுக்குன்னு தனியாக சாம்பார் வைக்கிறாங்க, இவளுக்கு தனித்தனியாக டிஷ் செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
பெப்பர் இட்லி, அதுக்கப்புறம் வந்து பொடி இட்லி செய்வாங்க. சில நாள் சாம்பார் இட்லியில் மிதக்க விட்டு கொடுப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அப்படிலாம் விதவிதமாக செய்கிறாங்க. எனக்கே வந்து பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம படிக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு இருந்தது. ரெசிடி பாய் பாய். ஷாப்பிங் போகிறத நினச்சிட்டு எக்ஸாம் நல்லா எழுத விட்டாங்க. எக்ஸாம் நல்லா எழுது. ஷாப்பிங் ஒன்று மறுபடியும் கூட்டு போய்க்கிறேன். நான் எக்ஸாமில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். குட் கேர்ள், கியூட் கேர்ள். ஹேர் கட்லாம் பண்ணணும் 3 மாதத்துக்கு மேலே. அப்பனும் இதே மாதிரி கியூட்டாக தான் நான் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அழகா யூனிஃபார்ம், சேம் யூனிஃபார்ம், சேம் கியூட்னஸ். ஏன் பிரசி என்னோட மினி ஜெராக்ஸ் புடி பேக் பிரசி குட்டி. A few moments later. பிரசித்தியா ஸ்கூலுக்கு கிளம்புன கையோட ஒரு 1 ஹவரில் கிளம்பலான்றதான் பிளானு. ஆனால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், அப்படி இப்படின்னு லேட் ஆகி ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. சரசி கிளம்பு ஒரு 1/2 hour ஒரு 1 மணிக்கு வீட்டை விட்டு இறங்குறான்றது ப்ராமிஸ். அதை நீ காப்பாற்றியான்னு பார்க்கலாம். லாஸ்ட் 3 வீக்ஸாக கரெக்டாக 12 o'clock போனால் அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. அது பேர் என்ன? அன்னதானம் இல்லைப்பா, சாமிக்கு ப்ரெஷர் நெய் வைத்தியம் பண்ணுவாங்களா, அந்த டைம் கரெக்டாக நான் போய் சாமி கும்பிட்றேன். ஸோ நல்ல ஒரு சொல்லுவேன், நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ரொம்ப என்ன சொல்லுவேன், நல்லா ஃபீல் ஆகுது. டிவைன் ஃபீலிங் இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப மனசு நிம்மதியான ஒரு ஃபீலாக இருக்குது. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாட்ட காஃபி கேட்டிருக்கேன். அவங்க தம்பிகிட்ட பேசியிருக்காங்க. பேசி முடிச்சு காஃபி கொடுத்தோன்னே கிளம்ப வேண்டியதான். குவிக். என்ன கிளம்பலையா இன்னும்? ரோமா பேபி தூங்கிடுச்சா? ஐயோ, அதை விட்டுட்டு போகிறோமா அப்போ? என்னடா இப்படி தூங்குது காலையில் எந்திரிச்சதுலேருந்து? எந்திரி, புது ட்ரெஸ் போட்டிருக்கியா? இங்கே காட்டு பார்ட்னர்ஸ்க்கு. எந்திரி, அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு, காட்டுமா. ரோமா கொண்ட அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்கியே ரோமா. ஆக்ஷன் காட்டு கண்ணு ஒன்று. இங்கே கண்ண ஒரு ஆக்ஷன் காட்டு. அப்பா அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு. உனக்கு நான் தானே வாங்கி கொடுத்தேன். ஷூ போட்டு தான் வருவியா? இங்கே சின்ன தேர் உள்ளே இருக்குது, பெரிய தேர் இங்கே இருக்குது. சின்ன தேரை சீக்கிரம் கூப்பிடு. அபிராமியே தாலாட்டு சாமியா? ஆட போகிறீங்களா? ஆட்டோக்கார கரெக்டாக வந்துட்டார் போய். மீட்டர் ஆட்டோ புக் பண்ணிட்டோம். போத்தீஸ் கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்புறதுக்கு முன்னாடியே போத்தீஸ் போகிறதா, ட்ரெண்ட்ஸு போகிறதா, அன்லிமிட்டட் போகிறதான்னு பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. கடைசியாக போத்தீஸ் தான் நம்மளுக்கு எப்பயும் கரெக்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி கிளம்பி போயிட்டுருக்கோம். மீட்டர் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் 1 year நாங்கள் மீட்டர் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறோம். கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வாங்க மாட்டாங்க. சென்னை போனால் வேறு கம்பெனிஸ் யூஸ் பண்ணாலும் நாங்கள் திருச்சிக்குள்ளே ஒன்லி மீட்டர் ஆட்டோ தான் எவ்வளோ நேரம் ஆனாலும். நாங்கள் யூஸ் பண்ணுற மீட்டர் ஆட்டோவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் நேம் வச்சுருப்பாங்க நிறையா. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி மீட்டர் ஆட்டோ, அவங்கள தான் யூஸ் பண்ணுவோம். அந்த நாளோட தான் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களோட பெனிஃபிட்ஸை சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வேணும்னா மீட்டர் ஆட்டோனா இவங்களை யூஸ் பண்ணுங்கள், நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. உள்ளே வந்தோன்னே ஆடி ஆஃபர் 5 to 50% போர்டை பார்த்தோன்னே எங்கள் அம்மா குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா வரப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க ஜூலை 1st வீக்லேயே எங்கள் ஆடி ஆஃபர் போட்டுருவாங்கன்னா அதே மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனோன்னே சாரீ செக்ஷனுக்கு போயிட்டாங்க. எடுக்க போகிறது என்னமோ டாப்ஸ் தான், இருந்தாலும் ஒரு ரவுண்டு பார்க்கலான்னு எங்கள் அம்மா ஒரு பக்கம் சாரீ பார்க்க, சரசு ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்துட்டு இருந்தால் இந்த செக்ஷன் வந்தாங்க. இங்கே 40 to 50% வரையும் ஆஃபர் இருந்துச்சு. சரசு ஆசையாக எடுத்துக்கினாங்க. ஆனால் சரசு மம்மி உங்களுக்கு எடுக்க தானே வந்தோம், இதெல்லாம் நான் போட மாட்டேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஐடியா இருந்தால் பார்க்கலான்னு சொல்லி எங்கள் அம்மாவை பேசி கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டா. எங்கள் அம்மா எடுக்க வந்தது என்னமோ சுடிதார் தான். ஆனால் வந்து சாரீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாரியை பார்த்துட்ருக்காங்க. 10% 50% ஆஃபர் சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் எடுக்க போகிறது என்னமோ டாப்ஸ் தான். சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதுக்கு தானே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறேன். இருந்தாலும் நம்ம இல்லாமல் அவங்க வரமாட்டேன்றாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து வந்து தானே வேண்டியது இருக்குது. அப்புறம் அங்கேருந்து நேராக 2nd floor வந்துட்டாங்க. டாப்ஸு மாற்றி தங்க வேட்டை மாதிரி சுடிதார் வேட்டை. சரசு ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம் மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை. நான் ரோமாவோட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். என்ன ரோமா 3 ரோமா தெரியுதா? தெரிஞ்சிட்டு போது விடு. உங்கள் அம்மா இங்கே பிரசித்தியாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ரோமாவை என் கண்ட்ரோலில் விட்டுட்டு இவங்க துணியை தேடிக்கிட்டே இருக்காங்க. XXL, XXL, 4XL, 5XL, XLாக ஓடுது. இறங்குறியா? நான் அப்பாவோட இரு. ரோமா உங்களுக்காக ரோமா என்ன சொல்லு. உன்னை வந்து வெளில வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். உங்களுக்காம வாங்கி தரேன். காரியம் பார்த்து கேட்குறா பார்த்தீங்களா? ஐஸ்கிரீம் என்னென்னு வாங்கி தரேன். உங்களுக்காம. இப்போ சரசு வந்து ஒரு 5 கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரையல் போட்டு பார்க்க. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிடுவாங்களா? இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் எங்கள் அம்மா செலக்ட் பண்ண வைக்கிறதா. போ 3 ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தாங்க. அது சூட்டப் ஆகலைன்னா அடுத்த செட் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க.
சீக்கிரமே வாங்கி முடிச்சிட்டாங்க இந்த டைமு. ஆனால் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுக்க சொன்னதுனால அந்த கை வைக்கிறதுக்காக ஆல்ட்ரேஷன் கொடுக்க போனால் 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும்ட்டாங்க. லஞ்சுக்கு போயிருக்காங்கன்னு. சரஸுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பசிக்குதுன்றதுனால நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்து கொடுத்துடலான்னு வந்துவிட்டோம். மீன் வயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவோட போய். 2 டைம்ஸ் கீழே மேலே போயிட்டு வந்துட்டேன். நான் தான் போய் விட்டுட்டு வந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து ஸ்வீட் கார்னையும் பிடிக்கி சாப்பிட்டுருக்கேன். நீ கேஎஃப்சி வேணாமா உனக்கு? போதுமா? இப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? ஆட்டோ புக் பண்ணுங்குது. போதுமா? சரி, அப்போ நீங்களும் அவளை வீட்டுக்கு போயிருங்க. என்ன போதும் மூக்க சளி வருது. இல்லை சாமியை டான்ஸ் ஆடுறியா? நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? ஷாப்பிங் முடிச்சிட்டோம். 3 டாப் 1000 ரூபாய்க்கு எடுத்தாச்சு. ஆனாலும் மம்மி சொல்லி என் கூட சேர்ந்ததுன்னா ஆன்லைன் தான் பிடிக்குதாம்மா. எனக்கும் ஆன்லைன் தான் பிடிக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு கூட நான் தொட்டு கூட பார்த்தேன். ஓகே, இருந்தாலும் வந்து ஷாப்பிங் அனுபவமும் ஒரு டேக்கு வேணும். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஎஃப்சி வந்துட்டோம். ஆன்லைனில் ஷாப் பண்ணால் சோறு கிடைக்குமா? இங்கே கிடைக்கும். ஆஃப்லைனில் ஷாப் பண்ண லாஸ்ட் டைம் சாரதாஸ் போயிட்டு இங்கே தான் சாப்பிட வந்தோம். பிரஸ்டியாக கூட்டிகிட்டு வந்ததே இல்லை. சரசுக்கு சாப்பிடுங்க எனக்கு கூப்பிட்டு ஆசை கூப்பிட்டு. ஆமாம். ஸோ எஸ், போய் சாப்பிட்லாமா? பசிக்குது. ஸோ லாங் வெயிட்டுக்கு அப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஒரு மீல் பக்கெட்டு 4 பீஸ் ஸ்மோக்கி சிக்கன், 4 பீஸ் கிறிஸ்பி சிக்கன் ப்ளஸ் வந்து பெப்சி அண்ட் முஜிட்டோ, அது ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 சிக்கன் ரோல், அதுக்கப்புறம் 1 லாங் பர்கர், இந்த 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் பசிச்சா மீண்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா வந்து ஏன் அதை ஆர்டர் பண்ணீங்க, வெட்னஸ்டே சென்டரில் ஆஃபருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், அதனால் ஏன் வரலான்னு கேட்குறாங்க. ரெசிபியாக கூட்டிகிட்டு வரலன்னு வேறு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. ரெசிபியாக வேறு வாங்கி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட அவங்களை கூப்பிட்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன டைம் சாரதாஸ் போகிறப்ப எங்கள் அக்கா விட்டுட்டு வந்துட்டேன். எந்த அக்காவையா? எத்தனை அக்கா இருக்காங்க? சாப்பாடை பார்த்தோன்னே அக்கா மாதிரி. ரோமாக்கு ரொம்ப பசிக்குதா? ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கியா? ரொம்ப பசிக்குது. ஸ்ட்ரைக் பண்றியா? மணி 3 ஆயிடுச்சு. பிரசித்தியா அப்படியே கூட்டு போயிடலாம் ஸ்கூல்ல இருந்து. பிரசித்தியா 5 மணி இருக்கு சாப்பிடுவோம். டியூஷன் கட் பண்ணிட்டு அப்படியே கூட்டு போயிடலாம். நேரா வெயிட் பண்ணலாம். போ சொன்னா கூட்டு வந்துருவாங்கல்ல. ஆமா, மேல வெயிட் பண்ணுமா? பார்த்துக்கலாம், போய் கூட்டு. நீங்க வீட்டில் எங்களை விட்டுட்டே கூப்பிட்டாங்க. ஆர்டர் பண்ண மீல்லாம் வந்துடுச்சு. ரொம்ப டெம்ப்டாக இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். சரசு பாருங்க, சந்திரபதியா மாறிட்டா. எங்கள் அம்மா வந்து கேஎஃப்சியில் வந்து இந்த சிக்கன் சாப்பிட்ருக்காங்க. இந்த சிக்கன்லாம் சாப்பிட்டதில்லை, அதனால் வாங்கிட்டேன். ரோமா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அக்காவுக்கு வாங்கிக்கிட்டியா? வாங்கலையா? அவளுக்கு என்ன சாப்பிடுவா? நூடுல்ஸா? பார்த்தியா, நீ கேஎஃப்சி சாப்பிட்டா அவளுக்கு நூடுல்ஸ் வாங்கி தரேன்ற. ஜாலியாக இருந்துச்சா? தூக்கம் வரலையா? சிறப்பான ஷாப்பிங், தரமான சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ரோமா வந்தோடனே மாம்பழத்தை தூக்கிட்டு மேங்கோன்னு ஓடிடுச்சு. சரசு துணி எடுத்துட்டு வா, காட்டலாம். அட ஆமாம்ல, துணி வந்து ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு வந்ததுனால 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண முடியாதுன்னு தான் வந்துட்டோம். மோஸ்ட்லி வந்து இங்கே பார்த்தீங்களா திமுற மூஞ்சில் தூக்கி போடுறா. 1/2 அன் ஹவரில் வந்துடும். நாங்கள் ஒன்றா இன்றைக்கி ஈவினிங் வரோம், இல்லை நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பிரசித்தியாக வரப்போ கூப்பிட்டு வரல, டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு போய் டியூஷன் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரோமா வந்து இப்போ ஃபேன் போட லைட்டு போட ஏறி ஒம்பளுத்துக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். பிரசித்தியா, ஸ்கூல் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கிராஃப்ட் இது? ஏடிஎம் மிஷினா? பணம் வராத ஏடிஎம் மிஷின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணி காமிக்கவா? சரி பண்ணி காட்டு. அதோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை போய் ஃபர்ஸ்ட் பண்ணு. கண்டுபிடிச்சிட்ட போல. பிரசித்தியா தான் கார்டனிங் ஒர்க் மார்னிங் அண்ட் ஈவினிங். கார்டனர் சூப்பரா போய் கார்டனிங் பண்ண. பிரசித்தியா ஊத்துற தண்ணியில தான் எல்லா செடியும் வளர்ந்துட்டு இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, ஊத்திடுவோம். ஆமா, பிரசித்தியா என்ன சாப்பிட கூட இல்லை, பசிக்கலண்டா. நீ வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்டுக்க. நீ எக்கு. பிரசித்தியா, இந்த செடிக்கெல்லாம் பேர் வச்சு ஞாபகம் இருக்கா? என்ன பேரு? ரோஸ். இது ரோஸ் செடி தானே? ரோஸ்,
கரெக்டாக ஊற்றுமா? சாரி, இதுக்கு இன்னும் இந்த செடிக்கு பண்டி, இதுக்கு வந்து பப்ளு, இதுக்கு என்ன வச்சுன்னு தெரியலையே. இது அது அப்புறமா வந்தது. இதுக்கு வந்து மறந்துட்டான். கேத்ரின் வச்சேன். ரோபா வந்து கரெக்டாக கேத்ரினுக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு அழகாக ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தூங்கிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து செடியை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். பூச்சியெல்லாம் வந்துருக்கு. நான் சரசு இதெல்லாம் கிளியர் பண்ணணும். நெட்டில் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி கார்டனிங் பற்றி பெருசாக ஐடியா இல்லை. இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். ரெசித்தியா, இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். உனக்கு ஆம்லேட் போட்டு தரேன். நாங்களாம் KFC போய் சாப்பிட்டோம். ஓகே, உன்னை நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்டு போகிறோம். வாங்கிடலாம் நினச்சோம், பட் ஆறி போயிட்டா நாரி போயிடும். ஓகே, தட் இஸ் தி ரீசன். உன்னை விட்டு நான் மிஸ் பண்ணுவேன். இப்போ நான் போய் எனக்கு ஆம்லேட் போட்டுறேன். ஓகே, எனக்கு காஃபி. இப்போ நம்ம கொரியன் சீரிஸ் பார்க்க போகிறோம். எனக்கு காஃபி. சாரி, உங்களை யாரும் தெரியாதுங்க. ஐ நீட் காஃபி ஃபார் டைஜஷன். உனக்கெல்லாம் நீ கேட்டோன்னு கூப்பிட்டு போய் கொடுத்தேன். பாஸ் பாஸ் காஃபி போடுங்க பாஸ். என்னதான் வந்து KFC நம்ம ஸ்டைலா போய் சாப்பிட்டாலும் இந்த சோறு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பசி எடுக்குது. அது தின்னு தின்னு பழகி. ஆக்சுவலாக KFCலாம் வந்து லைட் ஃபுட்டு. ஃபாரினர்ஸ்லாம் லைட்டாக சாப்பிட்றது. நம்மலாம் பஞ்சு கட்டி அடிக்கிறவங்க. ஆமாம், நம்மளுக்கெல்லாம் KFC பத்தாது. எனக்கெல்லாம் ஃபீல் ஆயிடுச்சு, உனக்கு பத்தல. இட்டாலியன் குசின்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த இதில் காட்டுங்க, ரேட்டட்டோலிலாம் ஒரு பிளேட் இவ்வளோண்டு தான் வச்சுருப்பாங்க. 2 காய் 2 இது இத்தினூண்டு தான் இருக்கும். எப்படி அவங்களுக்குலாம் பத்துதோ, அவங்களுக்குலாம் பத்த மாட்டேங்குது. எனிவேஸ், நல்லா தீனி தின்னு பழகின உடம்பு. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு லெக் பீஸ், இன்னொரு லெக் பீஸ், ஒரு அரை ரோலு, ஒரு பாதியே 10 பர்கரோட எனக்கு ஒரு லஞ்சை முடிக்கிறது தான் போச்சு. இப்போ பிரசித்தி அப்போ வந்து பெப்பர் போட்டு முடிச்சிடலாம் வேலைன்னு பார்த்தேன். கட் பண்ணி போட சொல்லியிருக்கிறான். எனக்கும் வந்து ஷாப்பிங் போயிட்டு டயர்டெல்லாம் இருக்காதா? ஆமா 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 ஆமா. அதான் இப்போ இந்த வீடியோ தான் முடியுது. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுங்களா, எங்கள் மதரின்லாவுக்கு 16th ஜூலை தான் பர்த்டே. ஏதாவது சூப்பராக சர்ப்ரைஸாக பண்ணலான்னா, என் வீட்டுக்காருக்கு சர்ப்ரைஸ்னால் என்னன்னு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஓகே, என் பர்த்டேக்கே அவர் அப்படி தான் பண்ணார். அவங்க பர்த்டேக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுவேன். பட் ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் தட். ஓகே, நம்ம பர்த்டே, மாமி பர்த்டேல என் பிள்ளைங்களோட சேர்ந்து மாசாக நான் பிளான் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க. அது வரைக்கும் பை, டாடா, லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.